Hello students, welcome back to Newton Physics. இன்னைக்கு நம்ம work, energy and powerல இருந்து ஒரு concept based question discuss பண்ண போறோம். இப்போ ஒரு diagram கொடுத்திருக்காங்க. இந்த diagram நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ரெண்டு மார்பிள்ஸ் இருக்கு A and B. A மார்பிள் part 1 யூஸ் பண்ணுவோம். B மார்பிள் part 2 யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம diagramல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப क्वेश्चन வாங்களே. Two identical marbles A and B are rolled down along path 1 and path 2 respectively. ரெண்டு identical marbles A and B. அப்படினா என்ன அர்த்தம்? Identical அப்படினா same size. அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த A மார்பிள் பார்ட் 1 யூஸ் பண்ண போகுது, B மார்பிள் பார்ட் 2 யூஸ் பண்ண போகுது. இது நம்ம டயக்ராம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ட் 1 இஸ் ஃபிரிக்ஷன்லெஸ். இப்பதான் சொல்றாங்க பார்ட் 1 ஃபிரிக்ஷன்லெஸ். பார்ட் 2 வந்து என்னது ரஃப் அப்படினு சொல்றாங்க. சொல்லிட்டா ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which marble will surely reach the next peak? எந்த மார்பிள் கண்டிப்பா அதோட அடுத்த பீக்கை ரீச் பண்ணும். இப்போ A மார்பிள் இங்க ரோல் ஆகி வருது அப்படினா அதோட நெக்ஸ்ட் பீக் வந்து x. B மார்பிள் இங்க ரோல் ஆகி வருது அப்படினா அதோட நெக்ஸ்ட் பீக் z. இது ரெண்டுல எது ரீச் பண்ணும் அதோட நெக்ஸ்ட் பீக்? ரெண்டாவது, along which path the mechanical energy will be conserved? எந்த பாத்ல மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ் ஆகும்? மூணாவது, along which path is the law of conservation of energy obeyed? எந்த பாத்ல law of conservation of energy obey பண்ணும்? இந்த இடத்துல ரெண்டு பாத்துமா இல்ல ஒரு பாத்துமா அந்த மீனிங்ல தான் அவங்க கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? which marble will surely reach the next peak? எந்த மார்பிள் கண்டிப்பா அதோட நெக்ஸ்ட் பீக்கை ரீச் பண்ணும்னா மார்பிள் A தான். ஏன்னா ரீசன் வந்து அந்த பாத் ஃபிரிக்ஷன்லெஸ். ஃபிரிக்ஷன்லெஸ்னா நோ எனர்ஜி லாஸ். அப்ப மெக்கானிக்கல் எனர்ஜி ரிமைன்ஸ் சேமா இருக்கும். ரெண்டாவது क्वेश्चन, along which path the mechanical energy will be conserved? எந்த பாத்? only along path 1 தான். ஏன்னா அந்த பாத் ஃபிரிக்ஷன்லெஸ். so no non conservative force acts. அப்ப இந்த பாத் மட்டும் தான், பாத் 1 மட்டும் தான். பாத் 2 ஏன் வராது அப்படின்னா அது ரஃப். அந்த ரஃப்ன்றதுனால ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுறதுனால அந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிடும். அதனால நம்மளால மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்சர்வ் பண்ண முடியாது. மூணாவது, along which path is the law of conservation of energy obeyed? law of conservation of energy அப்படின்னா எனர்ஜி neither be created nor be destroyed. அது உங்களுக்கு தெரியும். இதுல ரெண்டு பாத்துமே தான் வரும். ஏன் அப்படின்னா பாத் 1 உங்களுக்கு தெரியும் ஃபிரிக்ஷன்லெஸ். பார்ட் 2 வந்து ரஃபா இருந்தாலுமே அங்க என்ன நடக்கும்னா மெக்கானிக்கல் எனர்ஜி குறையும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி குறையிறது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹீட் எனர்ஜியா ப்ரொடியூஸ் ஆகிடும். ஏன்னா அங்க என்ன இருக்கு? ஃபிரிக்ஷன் இருக்கு. அப்ப நீ டோட்டல் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? மெக்கானிக்கல் எனர்ஜி பிளஸ் ஹீட் எனர்ஜியை ஆட் பண்ணுவீங்க. அப்ப ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆயிருமா? அதனாலதான் போத் பார்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்களேன், இந்த கொஸ்டின்ல உங்களோட ரீசன் கேட்டாங்கன்னா ரீசன் எழுதுங்க. இல்லை அப்படின்னா வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் டைத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.